இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 39, இறைமாட்சி. குறள் எண் 386. காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்ன நிலம். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முறை வேண்டினார்க்கும் குறை வேண்டினார்க்கும் காண்டற்கு எளியனாய் யாவர் மாட்டும் கடுஞ்சொல்லன் ஆயினும் கடுஞ்சொல்லன் அல்லனும் ஆயினும் அம்மன்னனது நிலத்தை எல்லா நிலங்களிலும் உயர்த்தி கூறும் உலகம் என்கிறார். அதாவது ஆளும் பொறுப்பிலே மன்னன் இருந்தாலும் அவன் நாட்டு மக்களின் ஒருவனாக அவன் முதலில் கருத வேண்டும். அப்படி கருதி அந்த மக்களினுடைய முறைகளையும் குறைகளையும் கடுஞ்சொல் கூறாமல் இன்சொலால் கேட்டு, கடுஞ்சொல் கூறாமல் நன்றாக கேட்டு அவர்களுக்கு அவர்களினுடைய குறையையும் முறையையும் தீர்க்க வேண்டும். கடுஞ்சொல் கூறாமல் வேண்டுபவனே செய்பவனே நல்ல அரசனாவான். அத்தகைய அரசனையே உலகத்தில் பாராட்டுவார்கள். இப்போது மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மக்களாட்சியிலும் இதே நிலைதான். அதாவது மக்கள் தாங்கள் அந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி, மத்தியிலே ஒன்றியத்திலே ஆளும் பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, இப்படி மக்களினுடைய குறைகளை கேட்டு அறிந்து அவர்களுக்கு அவர்கள் நல்லது செய்ய வேண்டும். அது இல்லாமல் அவர்களை காவல்துறையால் வைத்து அவர்களை அடிப்பதும் துன்புறுத்துவதும் அவர்களினுடைய கோரிக்கைக்கு பதிலளிக்காமலும் இருந்தால் கண்டிப்பாக அடுத்த 5 ஆண்டுகளில் நிச்சயமாக அந்த மக்களாட்சியில் அந்த தலைவன் வரமாட்டான். யார் பிரதமராக இருந்தாலும் சரிதான், தமிழ்நாட்டினுடைய முதல்வராக, மாகாணத்தினுடைய முதல்வராக இருந்தாலும் சரிதான், அவன் மக்களினுடைய குறைகளை தீர்க்காவிட்டால் மக்கள் பார்த்து அடுத்து வாக்களித்து வேறு ஒருவனை தேர்ந்தெடுப்பார்கள். இதுதான் ஜனநாயக முறை. அப்போது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் காலத்தில் மன்னராட்சி, இப்போது மக்களாட்சி. மக்களால் மக்களே தேர்ந்தெடுப்பது தான் மக்களாட்சி. அதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மாணவ செல்வங்களே, இந்த குறள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும். காரணம், மக்கள் யார், மன்னன் யார் என்பதை நான் அதனால தான் இதை விளக்கி கூறுகிறேன். தெய்வப்புலவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியது இது. அதனால் அது மன்னராட்சி. இப்போது நடப்பது மக்களாட்சி. மாணவ செல்வங்களே, தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீர்கள். ஏன்னா உங்களிடம் நல்ல எண்ணம் வந்துடுது, நல்ல பழக்கங்கள் வந்துடுது, வழக்கங்கள் வந்துடுது. அப்படி இருக்கும்போது என்னன்னா, நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வீர்கள். ஏன்னா உங்களுக்கு இப்போ மாணவ செல்வங்களுக்கு தேவையானது கல்வி ஒன்றே. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அந்த கல்வியை மட்டுமே நீங்கள் படித்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு போட்டித் தேர்வு எழுதி மிகப்பெரிய ஒரு பெரிய பதவிக்கு வருவீர்கள். உங்களுடைய அம்மா தாய் தகப்பனுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.